ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்சென்சரில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சரி, இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் இந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி ATS ரெஸ்யூமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ அக்சென்சரில் ஸோ பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 yearல ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 1 year 11 month அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் சேலரியும் வந்து அவங்க எதுவும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணல. இந்த ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நமக்கு வந்துட்டு ஸோ பெங்களூரு, ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, கூகுள், கொல்கட்டா, இண்டோர், ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர், அகமதாபாத், புவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா லொக்கேஷன் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணல. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் ரோல் நேம் வந்து நமக்கு வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் AIC அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அபவுட் அக்சென்சரை பற்றி பேசிக்கான ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. தென் ரோலோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரோலோட ஓவர்வியூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாயின் அவர் டீம் இன் அவர் டெவலப்பிங், டிசைனிங் அண்ட் மெயின்டைனிங் டெக்னாலஜிஸ் தட் இம்ப்ரூவ் அவர் வே அவர் கிளைண்ட்ஸ் த வேர்ல்டு ஒர்க்ஸ், ஒர்க்கிங் இன் த சேலஞ்சிங் டைனமிக் என்விரான்மெண்ட்ஸ் யூசிங் their versatility to create the support technology solutions that meet the client requirements from analysis to implementation. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் வாட் வுட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிசைன், பில்ட், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் அண்ட் கான்ஃபிகர் த அப்ளிகேஷன் யூசர்ஸ் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் டெலிவர்ஸ் வித் இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெலிவர் சாஃப்ட்வேர் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேக் டெக்னாலஜி ஸ்ட்ரென்த் த இன்டூ சொல்யூஷன், பார்ட்டிசிபேட் இன் த டெவலப்மெண்ட் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன், நியூ ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்டெகிரேட் தெம் இன் த எக்ஸைட்டிங் சொல்யூஷன்ஸ், ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்சிடென்ட் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் டு கஸ்டமர்ஸ் வாய்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், இமெயில், சேட் அண்ட் ரிமோட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்களே தான் டிசைன் பண்ணணும், நீங்களே தான் பில்ட் பண்ணணும், நீங்களே தான் டெஸ்ட் பண்ணணும், நீங்களே தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்களே தான் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸை நீங்களே டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட கிளைண்ட்டு கூடயும் சரி, நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூடயும் சரி, இல்லை வந்து டெக்னாலஜி டீமோடையும் சரி, நீங்கள் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வாட் வி நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு ஆன்டிசிபேட் த ரிசால்வ் பிஸ்னஸ் இஷ்யூ வித் அஜிலிட்டி, மல்டி டிசிப்ளினரி வித் வெர்சடைல் வித் ஆப்டிடியூட் டு லேர்ன், apply new skill faster, good analytical and problem solving skill and professional and verbal and communication skill, deliver code to time, quality expectations and participate in peer reviews, take ownership of the successful implementation of the solution, support infrastructure operations or the manage delivery for IT production systems and services, flexibility to relocate for project deployment to any part India, work into 24/7 shift, basic requirements basic business requirements அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி இவங்க வந்துட்டு ஸோ நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸோட ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் மல்டி டிசிப்ளினரி, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ ஸ்கில்ஸை வந்து புதுசாக சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், தென் நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அதுதான் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான கோடு வந்துட்டு அந்த கோடை நீங்கள் குவாலிட்டியாகவும் கொடுக்கணும், டைம்லேயும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ உங்களுக்கு எதாவது சக்ஸஸ்ஃபுல் வந்ததுன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்க்கு நீங்கள் தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த ஷிஃப்ட்னாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷிஃப்ட்னாலும் எடுத்துக்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ABAP டெவலப்மெண்ட் அண்ட் HANA CDS AMDP பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கஸ்டமைசேஷன் ஆஃப் salesforce.com, குட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் J2EE அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், நாலேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் .NET ASP.NET MVC அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கு இல்லையா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ABAP டெவலப்மெண்ட் அண்ட் HANA அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து SAPயில் வர டாபிக்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். SAPயில் வர டாபிக்ஸ் இதில் வந்து பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் கஸ்டமைசேஷன் Salesforceல பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் J2EE உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து .NET ASP.NET இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்டிங்கும் தெரியணும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேசஸ் டிசைன் பண்ணி தெரியணும், ஒரு டெஸ்ட் சினாரியோ டிசைன் பண்ணி தெரியணும், ஒரு டெஸ்டிங் பண்ண தெரிஞ்சிடணும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற டெவலப்மெண்ட்டை நீங்களே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் என் டு என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் க்ரைட்டீரியா எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் ஆஃப் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஆர் எம்சிஏ ஆர் எம்எஸ்சி, சிஎஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எனி இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் டில் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் வந்துட்டு 2021 தான் படிச்சிருக்கேன், 2022 முடிச்சிருக்கேன், 2023 முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் டில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி 2024 நான் மட்டும்தான் 2024 பேட்ச் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கனால 2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டியூரிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரியர் இருக்கக்கூடாது. தென் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக காலேஜ் வந்து டேரெக்டாக போய் படித்த மாதிரி தான் இருக்கணும். 4 இயர்ஸும் நீங்கள் டேரெக்டாக போய் படித்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு லாஸ்ட் 3 months வந்து நீங்கள் அக்சென்சரில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் அனதர் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட் should have completed the relevant degree eligible for this role stipended during this degree, hence there should have no gaps during the course of டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்களா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு கேப்பு விட்டுருக்கக்கூடாது. காலேஜ் முடிச்சது வந்து இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹேவ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லை, இது வந்து அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ்க்கு. தென் வேறு எதுவும் பெருசாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. தென் வேறு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்ப்போம். இங்கே வந்துட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேவ் ஆல்ரெடி அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, இல்லை ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் ஓகே இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாத்தையும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இங்கே செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி இந்த ஜாப் ரோல் வந்துட்டு ஸோ இதுதான் வந்து பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோல் தானே. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சோர்ஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் எப்படி வேணால் அரௌண்ட் எம்ப்ளாயி ரெஃபரலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஸோ மெயினாக உங்களுக்கு வந்துட்டு ஸோ இதில் வந்து பேன் கார்டு கேட்டிருப்பாங்க. இந்த பேன் கார்டு தான் மெயின். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கீழே ஸோ லாங்குவேஜ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஏதாவது என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பேன் கார்டு தான் மெயின். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பேன் கார்டு மட்டும் தான். பிகாஸ் பேன் கார்டில் மட்டும் தான் உங்களுக்கு வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதனால் பேன் கார்டெலாம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு தென் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், உங்கள் ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபிஷியலாக மெயில் வரும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் என்ன தெரியணும், இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும், இல்லை இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் வந்துட்டு ஸோ ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவை. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.